Hi friends, welcome to IT Port. இன்றைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து டைனமிக் கர்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைனமிக் கர்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே ஆப்போசிட் ஃபார் ஸ்டாட்டிக் கர்சர்ஸ். ஸ்டாட்டிக் கர்சர்ஸ் என்ன பண்ணோன்னா, ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் செட்டை அப்படியே 10TBயில் கிரியேட் பண்ணி அதிலிருந்து நமக்கு ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் டேட்டாவாக இருக்காது. ஸ்டாட்டிக் கர்சர் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அந்நேரத்தில் டேட்டாஸ் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு அந்த SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட ரிசல்ட் செட் 10TBயில் இருக்கும். நம்ம அந்த ரிசல்ட் செட்டில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் டைனமிக் கர்சரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் இது டைரெக்டாகவே டேபிளில் தான் செக் பண்ணும். ஸோ அதில் டேட்டாபேஸில் அந்த டேபிளில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இது இம்மிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ரிசல்ட் செட்லையும் அதை காட்டிடும். இப்போ ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு எடுத்துக்கிறோம், அதில் ஒரு 5 rows வருது. இந்த கர்சர் எக்ஸிக்யூட் ஆகிற டேரக்ட்லேயே இன்னொரு யூசர் வேறு ஒரு செஷனில் ஒரு 2 rows ரிமூவ் பண்ணிட்டானாலும் இங்கே 3 rows தான் காட்டும். ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ் என்ன நடக்குதோ அதை இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ், அதாவது ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும். டைனமிக் அப்படிங்கிறது நம்ம எப்பவும் போல அப்டேட்டும் பண்ணிக்கிற முடியும். ஸ்டாட்டிக்கில் பண்ண முடியாது. டைனமிக் கர்சர்ஸில் நம்ம அப்டேட்டும் பண்ணிக்கிற முடியும். வேர் கரண்ட் ஆஃப் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த கரண்ட் ரோட மேட்ச் பண்ணி டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ண முடியும். இது ஸ்க்ரோலபிள் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் டைனமிக் கர்சர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் எடுத்துகிட்டு அதில் 2 காலம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கர்சரை டிக்ளேர் பண்ண போகிறோம், டைனமிக். ஸோ இதுதான் சின்டாக்ஸ், டைனமிக் கர்சர்ஸோட சின்டாக்ஸ். as a dynamic for select student ID, student name. So open as a student. So அதுக்கு relevant-ஆ 2 column variable declare பண்ணிக்கிறோம் அதே data type-ல. So அடுத்து fetch பண்ணுறோம். Next from இப்போ இந்த 2 வேரியபிளுக்கு நமக்கு டேட்டாஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து ஃபெட்ச் ஸ்டேட்டஸ். இது 0னா ரோஸ் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இல்லை -1னா ரெக்கார்ட்ஸ் இல்லைன்றது அர்த்தம். ஜஸ்ட் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அந்த நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே லுக்கில் கர்சரோட மூவ்மெண்ட்டை அசைன் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டா ப்ராசஸ் முடிஞ்சதும் கர்சரை க்ளோஸ் பண்ணிட்டோம், கீழே ஹிட். ஜென்ரலான கர்சர் தான் இந்த இடத்துல நம்ம டைனமிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ ஜஸ்ட் வந்து இதில் பிரிண்ட் பண்ணணும், இருக்கிற நேமை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஷனில் ஸோ இப்போ ஆக்சுவலாக இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 rows இருக்குது. அதில் இந்த தேர்ட் ஐடியை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். டேவிட்னு இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, வேறு நேமில் அப்டேட் பண்ணுறோம். எப்போ அப்டேட் பண்ண போகிறோம்னா, இதே இதில் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்க டேப்பில், அதாவது கர்சர் ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் வெயிட் ஃபார் டிலே கமாண்ட் கொடுக்குறோம் ஒரு 3 seconds. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு 3 seconds வெயிட் பண்ணோம். அந்த டயத்தில் நம்ம அங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நமக்கு ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை திரும்ப ரன் பண்ண போகிறேன். இதை ரன் பண்ணிவிட்டேன். அதே டயத்தில் இங்கே அப்டேட் பண்ணுறேன். இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே அங்கே சேஞ்சஸ், அந்த செஷனில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சோ அது இங்கே இருக்குது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டைனமிக் கர்சருங்கிறது ஒவ்வொரு ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸும் டைரெக்டாக டேபிளில் இருந்து தான் எடுத்துகிட்டு வரும்.
ஸ்டாட்டிக் டைப் கர்சருங்கிறது ரிசல்ட் செட்டை வாங்கி டெம்ப் டிபியில் வச்சுட்டு அந்த ரிசல்ட் செட்லேருந்து நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஃபெச்சுக்கும் டைரெக்டாக டேபிளோடைய லிங்க்ல இருக்கிறனால டேபிளில் என்ன சேஞ்சஸ் நடக்குதோ, இப்போ இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை இதை டெலீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இங்கே 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதே டயத்தில் இங்கே இதை டெலீட் பண்ணிட்டோம். இது இங்கே நடந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரோஸ் ஆகுது. ஸோ என்ன சேஞ்சஸ் அங்கே நடக்குதோ அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இந்த டைனமிக் கர்சர்ஸ். ஸோ அது போக இங்கேயே நம்ம இதை அப்டேட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் டேபிளில் செட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்பரில் கொடுக்குறோம். கரண்ட் ஆஃப், அதாவது கரண்ட் கர்சரில் இருக்கக்கூடிய ரோஸ்க்கு உண்டான அட்ரஸை வச்சுட்டு வேர் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி. அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்பர் கேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம். சேம் அப்பர் நேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கேப்ஸ் மட்டும் இருக்குது. வேர் கரண்ட் ஆஃப், இது வந்து ஒரு சின்டாக்ஸ். இது எதுக்குன்னா கர்சரில் இருக்கக்கூடிய கரண்ட் ரோவுக்கு என்ன அட்ரஸ் இருக்குமோ அந்த அட்ரஸை, அதாவது அதோட கிரிட்டீரியாவை இங்கே டேபிளுக்கு டைரெக்டாக செக் பண்ணிடும். அதுதான் இது. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இந்த பேட்சை இங்கே முடிச்சுக்குவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கு வெயிட் ஃபார் டிலே செகண்ட்ஸ் தேவையில்லை. ஏன்னா இதே ஸ்கோப்பில் தான் இருக்கும், இதே செஷனில். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் அப்டேட் ஆகிருக்கு. ஆக்சுவல் இதுலேயுமே அப்டேட் ஆகிருக்கு. ஆக்சுவலில் இருந்தால் எடுத்துருக்கோம். ஸோ அங்கேயும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டைனமிக் கர்சர். ஸோ அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை இங்கே இம்மிடியட்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ப்ளஸ் இங்கே நம்ம அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஃபெச் நெக்ஸ்ட் அண்ட் ஃபெச் ப்ரியர் அந்த மாதிரியும் நம்ம கர்சர் மூவ்மெண்ட்ஸும் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த டைனமிக் கர்சர். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.